இந்த வீடியோல மலேசியா டூரிஸ்ட் பிளேஸை பத்தி பார்க்க போறோம். நீங்க இனிதான் மலேசியா ட்ரிப் பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க மலேசியா எப்படி ரீச் ஆகணும், இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு என்னென்ன பிளேசஸ் இருக்கு, ஒவ்வொரு பிளேஸ்ல நீங்க விசிட் பண்ணும்போது அங்க பார்க்கிறதுக்கு என்னென்ன பெஸ்டான பிளேசஸ் இருக்கு, நாங்க எந்தெந்த ஸ்பாட் எல்லாம் போயிருந்தோம், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோல கொடுக்க போறேன். நிறைய பேர் பட்ஜெட்ல ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வரணும்னு நினைச்சாலே அவங்களோட மைண்ட்ல வர்றது ஃபர்ஸ்ட் மலேசியா தான். ஏன்னா மலேசியா போயிட்டு வர ஃபிளைட் டிக்கெட்ஸ் காஸ்ட் மத்த கண்ட்ரி விட ரொம்ப சீப்பாவே இருக்கும். அங்க நம்ம டிராவல் பண்றதுக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கான அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 night 4 days நீங்க மலேசியா பிளான் பண்றீங்க அப்படின்னா எங்கெல்லாம் சுத்தி பார்க்கலாம், ஒரு பெஸ்டான பிளேசஸ் எங்கெல்லாம் போகலாம், இந்த மாதிரி டீடைலா சொல்றேன். நாங்க மலேசியா ட்ரிப் பிளான் பண்ணும்போது ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து தான் ஃபிளைட் டிக்கெட் காஸ்ட் ரொம்ப கம்மியா கிடைச்சிச்சு. அதனால டைரக்டா நாங்க கோலாலம்பூருக்கு ட்ரிவாண்ட்ரத்துல இருந்து புக் பண்ணியிருந்தோம் ஃபிளைட். நாங்க கோலாலம்பூர் ஏர்போர்ட் ரீச் ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எமிகிரேஷன் இருந்துச்சு. நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா விசா ஃப்ரீ தான். இப்போவும் கரண்ட்ல பாத்தீங்கன்னா விசா ஃப்ரீயா தான் இருக்கு. ஆனா ஆன் அரைவல் கார்டு வந்து கண்டிப்பா நம்ம அப்ளை பண்ணி எடுக்கணும். ஒரு 2 daysக்கு முன்னால நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுக்கணும். நம்ம கிளம்பும் போதே சென்னையோ இல்ல கொச்சி ஏர்போர்ட்ல நீங்க எங்க கிளம்புறீங்களோ அங்க வந்து கேட்பாங்க ஆன் அரைவல் கார்டு. அது இல்ல அப்படின்னா ஏர்போர்ட்ல வச்சு அப்ளை பண்ண சொல்லி அது உங்களுக்கு உடனே இமீடியட்டா உங்களுக்கு மெயில் வரும். அதை காட்டினா தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிபாச் பண்ண அலோ பண்ணுவாங்க. ஒன்ஸ் நாங்க கோலாலம்பூர் இறங்கினதுக்கு அப்புறம் இங்க உள்ள எமிகிரேஷன் ஆஃபீஸர்ட்ட வந்து நம்ம பாஸ்போர்ட்ல சீல் வாங்கணும். அதெல்லாம் நம்ம பண்ணி கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் வெளியே வரும்போது நமக்கு சிம் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நாங்கள் 2 பேர் டிராவல் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே ஒரு சிம் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஹாட்ஸ்பாட் மூலமாக ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுலேயே நிறைய பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. பார்த்து ஒன்று நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திருந்தோம். சிம் எடுத்துட்டு எக்ஸிட் வரும்போது இங்கே நிறைய கேட் இருக்கும். நம்ம டிராவல் பார்ட்னர் பாப்அப் டூர்ஸ். நீங்கள் மலேசியாவுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கப்புள்ஸ் யார் வேணாலும் சேஃப் அண்ட் செக்யூராக மலேசியாவை நீங்கள் சுற்றி பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம பாப்அப் டூர்ஸை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நம்ம டிரைவர் எந்த கேட்ல வராங்கன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த கேட்ல போன அப்புறம் எங்களை டிரைவர் வந்து அழகா பிக்கப் பண்ணிட்டாங்க. பேக் எல்லாம் வெஹிக்கிள்ல வச்சுட்டு அங்க இருந்து அப்படியே நாங்க ஏர்போர்ட்ல இருந்து கோலாலம்பூர் சிட்டிக்கு நாங்க கிளம்பிட்டோம். அப்படியே கார்ல டிராவல் பண்ணும்போதே மலேசியால சிட்டி வியூ எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போகும்போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹோட்டல் செக்இன் பண்ண போயிருந்தோம். அந்த ஸ்டாண்டர்ட் செக்இன் டைமுக்கு கொஞ்சம் முன்னால போனனால எங்களோட லக்கேஜை நாங்க அங்கே ஹோட்டல்லே வச்சுட்டு பாத்தீங்கன்னா அப்படி அவுட் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு போயிருந்தோம். அப்போ அந்த மாதிரி ஒரு போலீஸ் காரை பார்த்துருந்தோம். நம்ம ஊர் கேபை விட இங்கே உள்ள போலீஸ் கார் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் டேரெக்டாக ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். ரூம் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே சூப்பராக நீட் அண்ட் கிளீனாக இருந்துச்சு. எல்லாமே அப்படியே ஒரு டாப் வியூ பாருங்க. அப்படியே கோலாலம்பூர் சிட்டி ஃபுல்லாகவே தெரியுதுல, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு. அண்ட் ஹோட்டலுக்கு பக்கத்தில் சும்மா நாங்கள் ஸ்ட்ரீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவுட் சைடு நாங்கள் வந்திருந்தோம். அப்படியே அங்கே உள்ள ஸ்ட்ரீட்டு, அங்கே உள்ள லோக்கல் ஷாப்ஸ் அங்கே எல்லாம் கொஞ்சம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஹோட்டல் வந்துட்டோம். மலேசியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாமே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே விதவிதமாக இருக்கும். இங்கே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு சைட் சீயிங் பிளேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிறையவே இருக்கு. அதுல ஒரு சில ஃபேமஸான பிளேசஸ் எல்லாமே நாங்க கவர் பண்ணியிருந்தோம். அதுல ஒன் டே ட்ரிப்ல பாத்தீங்கன்னா ஜெண்டிங் ஹைலாண்ட் விசிட் பண்ணியிருந்தோம். ஹோட்டல்ல இருந்து எங்க டிரைவர் அண்ணா டைரக்டா வந்து பிக்கப் பண்ணிட்டாங்க. அப்படியே கேப்ல அழகா நாங்க போயிட்டு இருக்கும் போதே பட்டு கேவ் வந்து விசிட் பண்ண ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா அழகா வந்து நல்ல சூப்பரா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த வியூ எல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு அப்படியே உள்ளால ஒரு என்ட்ரி கொடுத்தோம். நாங்க போகும்போது உள்ளால நிறைய பேர் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது எல்லாருமே இந்த பட்டு கேவ்ஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்பாட்ல நின்று அழகா போட்டோஸ் எடுப்பாங்க. தென் இதுல வந்து நிறைய படிக்கட்டு இருக்கும். இந்த படிக்கட்டுல யாரி உள்ள போனோம்னா உள்ளே உங்களுக்கு கேவ் மாதிரி செட்டப்ல எல்லாமே இருக்கும். இந்த படி ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. நிறைய மங்கிஸ் தொல்லை இங்க அதிகமாவே இருக்கும். நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களை அடிச்சு போட்டு கூட அந்த ஸ்நாக்ஸ் அதை தூக்கிட்டு போற அளவுக்கு ரொம்ப தைரியமா இருக்கும். உங்களுக்கு ஒரு 1 hour டைம் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்பாட்ல அப்படியே விசிட் பண்ணி அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். அண்ட் இங்கே வந்து நிறைய புறா எல்லாம் இருக்கும். அதுக்கு வந்து சீட்ஸ் தனியா சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நிறைய பேர் வாங்கி பாத்தீங்கன்னா போட்டு அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா டைரக்டா நாங்க வந்து ஜெண்டிங் ஹைலாண்ட் போனோம். ஜெண்டிங் ஹைலாண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மவுண்டனுக்கு மேலே லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே நம்ம போகிறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நம்ம வந்து கேபில் டேரெக்டாக போக முடியும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரோப் வே இருக்குது. இந்த ரோப் வேல டேரெக்டாக போகலாம். இதுக்கு டிக்கெட்ஸ் வந்து நம்ம பேக்கேஜ் புக் பண்ணோம்னா அதிலே வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அப் அண்ட் டவுன் வந்து கேபிள் காருக்கு. இல்லை நீங்கள் ஒன் வே கேபிள் கார் எடுத்தீங்கன்னா ஒன் வே இந்த மாதிரி அழகாக கேபிள் காரில் போய் அங்கே லேண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் கேபில் ரிட்டர்ன் வந்துக்கலாம். இதில் நீங்கள் போகிறதுக்கு முன்னாலேயே ஒரு மாலுக்கு உள்ளால நீங்கள் என்ட்ரி கொடுத்து அதுக்குள்ளால போயிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. நாங்களும் உள்ளே போகும்போது எங்களுக்குன்னு செம்மையான பசிங்க. அப்படியே அங்கே உள்ள நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அங்கே விசிட் பண்ணிட்டு வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து மாலுக்குள்ளாலே போய் அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம போனோம்னா நம்மக்கிட்ட டிக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க.
கியூஆர் கோடு, அதை நம்ம அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். அப்படி இல்லைனா டேரெக்டாக அங்கேயே கவுண்டர் இருக்கும், அங்கே எடுத்துக்கலாம். கியூ வந்து நாங்கள் போகும்போது கொஞ்சம் நல்ல கியூ வரிசையாக இருந்துச்சு. அந்த கியூவில் அப்படியே வெயிட் பண்ணி அந்த டிக்கெட்ஸை காட்டிட்டு அப்படியே உள்ளால போயிட்டோம். அப்படியே அந்த கேபிள் கார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்க, நம்ம அதில் ஏறி அப்படியே போயிட்டே இருக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி இதில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அப்படியே ரொம்ப மிஸ்டியாக இருக்கும். ஏன்னா அந்த மவுண்டனுக்கு மேலே அப்படியே அந்த ஏறிட்டு போகும்போது அந்த மிஸ்ட்டும் அப்படியே கிராஸ் ஆகி போகும்போது பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கும். அண்ட் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. அங்கேயே ஒரு ஆன் த வேல ஒரு டெம்பிள் இருக்கு, அதை நம்ம விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் விசிட் பண்ணிக்கலாம். நம்ம இறங்கிட்டு அந்த டெம்பிளை பார்த்துட்டு திரும்பவும் நம்ம இந்த ரோப் காரில் ஏறி திரும்ப நம்ம மேலே வரணும். பட் நாங்கள் அங்கே விசிட் பண்ணாதனால டேரெக்டாக அப்படியே மேலே வந்துட்டோம். மேலே போகும்போது கீழே நீங்கள் பார்க்கலாம், இது வந்து தீம் பார்க்கு. இந்த தீம் பார்க் எதுக்குமே நாங்கள் விசிட் பண்ணலை, டேரெக்டாக வந்து உள்ளால போயிட்டோம். உள்ளால வந்து நமக்கு ஜஸ்ட் பார்க்குறதுக்கு மால் மாதிரி தாங்க இருக்கும். ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்கும், ஆனால் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். அண்ட் கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அவங்களுக்கு ப்ளே பண்ணுறது மாதிரி நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்கும். அந்த டாப் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேம்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் ப்ளே பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் நிறைய டாய்ஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கேம்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் வின்னானீங்க அப்படின்னா உங்களுக்கு டெடிஸ் இந்த மாதிரி எல்லாம் சூப்பராக கொடுப்பாங்க. உள்ளே அதுக்கப்புறம் ராட்டினம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும். நார்மலாக ஒரு மாலுக்குள்ளால போனால் எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேஷினோவும் இருக்குது. கேஷினோவை ப்ளே பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ்போர்ட் இருந்தால் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸில் உங்கள் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்பாட் இருக்குது. நாங்களும் ஒரு சில ஸ்பாட்ல வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலாக மலேசியன் லோக்கல் ஃபுட்ஸ் தான் எல்லாமே. பட் எங்களுக்கு அது பெருசாக பிடிக்கல. ஒரு சில டிஷ் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, மதியம் செமையான பசிங்க, அதனால் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தென் நாங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா அதே ரோப்வே காரில் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துட்டு எங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா எங்களாம் அந்த ஸ்பாட்லேருந்து அப்படியே பிக்கப் பண்ணி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. தென் நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் விசிட் பண்ணியிருந்தோம். மலேசியாவோட சென்டரில் இருக்கிறதா புக்கிட் பிங்டாங். நீங்கள் நைட் டைம் மஸ்ட் இந்த பிளேஸுக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இந்த ரோட்டு சைடில் நடந்து போயிட்டே இருப்பாங்க. நிறைய பில்டிங்ஸ் இருக்கு, நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் இந்த ஏரியா லொக்கேட் ஆகிருக்கும். நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு கார்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண இங்கேருந்து அந்த கார்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்வைப் பண்ணிவிட்டு அங்கே உள்ள பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிக்க முடியும். மெட்ரோஸில் ட்ராவல் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஆப் மூலமாகவும் கேபு கூட புக் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த புக்கிட் பிங்டாங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சென்டர் ஆஃப் பாயிண்ட் இருக்குது. எல்லா ரோடுமே ஒரு ஸ்பாட்டில் வந்து ஜாயின்ட் ஆகும். அதில் வந்து சிக்னல் வந்து ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா சைட்ல இருந்தும் அந்த ஆட்கள் பார்த்தீங்கன்னா ரோட கிராஸ் பண்ணும்போது அப்படியே பார்க்கும்போது அழகா இருக்கும். இது ஒரு மெயின் ஸ்பாட். நீங்க அங்க போனீங்கன்னா இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணி பாருங்க. இந்த ஸ்ட்ரீட்டே பார்க்கிறதுக்கு அப்படியே நைட் டைம் ஒரு சூப்பரான வைபா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்க அங்க நிற்கும் போது அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த புக்கிட் பிங்டாங்க்கு பக்கத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டும் இருக்கு. ஒரு சூப்பரான ஃபுட் ஸ்ட்ரீட்டுங்க. அதாவது மலேசியா போறவங்க மஸ்ட் இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் விசிட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு கிடைக்காத ஃபுட் வெரைட்டிஸே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் இங்கே வச்சிருப்பாங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் போகிற வழியிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மியூசிக் இந்த மாதிரி கிட்டார் எல்லாம் வச்சு அழகாக டான்ஸு சாங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் போகும்போது அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஆவியில் வேக வைக்கிற ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஊர் சைடு எல்லாமே அதிகமாக கிடைக்காது. அண்ட் ஜூஸ்லையும் மேங்கோ ஜூஸ் அதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஜூஸ் மாதிரி அழகாக போட்டு கண்டெய்னரில் வச்சிருப்பாங்க. அண்ட் ஸ்குவிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அழகாக நெருப்பில் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம ஊர் டேஸ்ட் எல்லாம் வராது. ஓரளவுக்கு வெந்தும் வேகாமலும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எங்களுக்கு பிடிக்கல. முழு குட்டி ஆடையும் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக குச்சியில் குத்தி சுற்றிட்டு வேக வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம கேட்டோம்னா லைட்டாக கட் பண்ணி உங்களுக்கு மசாலா எல்லாம் போட்டு அப்படியே அழகாக கொடுப்பாங்க. இங்கே வந்து துரியன் பழம் இருக்குல்ல, அந்த துரியன் ஃப்ரூட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டில் நமக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் எதாவது சாப்பிட ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்களும் ஒரு ஸ்பாட்டில் போயிருந்து பார்த்தீங்கன்னா மெனு பார்த்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில டிஷ்ஷஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆர்டர் பண்ணது ஓரளவுக்கு டீசெண்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் உங்களுக்கு தவளை கறியும் கிடைக்கும். ஒரு ஸ்பாட்டில் இருந்து நாங்களும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒரு சில ஸ்பாட்டை பொறுத்து அந்த ஃப்ரெஷ்னஸ் மாறும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போதே அந்த மீட்டை பார்த்து ஆர்டர் பண்ணுங்க. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்தீங்கன்னா ஜலான் அலான் ஃபுட் ஸ்ட்ரீட். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய மசாஜ் சென்டர்ஸ் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஃபுட் மசாஜ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மலேசியா சிட்டி டூரில் பார்க்குறதுக்கு நிறையவே இருந்தாலும் இந்த ட்வின் டவருக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ட்வின் டவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிக்கெட் எடுத்து போனீங்கன்னா மேலே உங்களுக்கு போக அலோவ் பண்ணுவாங்க. அங்கே போய் நீங்கள் வியூ எல்லாம் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளால மால் இருக்கு, அதுக்குள்ளால நீங்கள் விசிட் பண்ணலாம்.
பண்ணலாம் ஃப்ரீயாகவே. அண்ட் ட்வின் டவருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான லைட் ஷோ இங்கே நடக்கும். ஈவினிங் டைமுக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு 7:30க்கு, அதுக்கப்புறம் 8:30, 9:30 இந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமிங்கில் உங்களுக்கு லைட் ஷோ வந்து போடுவாங்க. மியூசிக்கோட வாட்டர் டான்ஸ் வந்து சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. மஸ்ட் விசிட் பண்ணுங்கள். மலேசியா போகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க தெரியாமல். நாங்கள் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் இந்த ஸ்பாட்டுக்கு. இங்கே நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மாலுக்குள்ளால போய் மால் வழியாக போய் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்பாட்டில் நின்றுட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சைடில் ட்வின் டவர் நமக்கு தெரியும். அதுக்கு பக்கத்தில் இந்த வாட்டர் டான்ஸ் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் வியூ எல்லாமே. இந்த ஷோ ஒரு 1/2 hour நடக்க நிறைய பேர் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. இது ஒரு வாட்டர் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறனால அடிக்கடி பார்த்தீங்கன்னா கலர் தீம் லைட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த ட்வின் டவருக்கு ஃப்ரண்டில் நின்று ஃபோட்டோஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் நேரில் போய் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப க்ரௌடடாக நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்து தரதுக்கு இருப்பாங்க லைட் எல்லாம் வச்சுட்டு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து தரதுக்கு 50 ringgit 30 இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி ஒரு ரேட் சொல்லுவாங்க. பட் நீங்கள் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5-6 ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஒரு ஃபோட்டோக்கு அந்த அமௌண்ட்னு சொல்லிடுவாங்க. அதனால் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் கரெக்டாக அந்த ரேட்டுக்கு எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்துருவீங்க இந்த மாதிரி எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுக்கோங்க. அண்ட் இங்கே இன்னும் ஒரு ஃபேமஸான ஒரு டவர் இருக்குது, KL டவர்னு சொல்கிற ஒரு டவர் இருக்குது. இந்த ஸ்பாட் நாங்கள் உள்ளால போய் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த டவருக்கு போகிறதுக்கும் நம்ம டிக்கெட் எடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும். இதுக்கும் அப்சர்வேஷன் டெக்கு, அதுக்கப்புறம் ஸ்கை டெக்குன்னு 2 டெக் இருக்குது. ஸ்கை டெக்கு போகிறதுக்கு டிக்கெட் ரேட் அதிகமாக இருக்குது. நாங்கள் வந்து அப்சர்வேஷன் டெக் வரைக்கும் மட்டும்தான் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டை எங்களுக்கு பேக்கேஜில் ப்ரொவைட் பண்ணனால இதை நாங்கள் அந்த அப்படியே டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அங்கேயே நாங்கள் காமிச்சிட்டு டேரெக்டாக உள்ளால போயிட்டு அங்கேயே லிஃப்ட் இருக்குது. அது மூலமாக நம்ம அப்படியே மேலே வந்துட்டோம்னா நமக்கு அந்த கோலாலம்பூர் சிட்டி ஃபுல் வியூவை நம்ம பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360க்கு அப்படியே வியூ வந்து சுற்றி நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்குது. அழகாக அந்த ஸ்பாட் எல்லாம் பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு திரும்ப லிஃப்ட் மூலமாக நாங்கள் கீழே வந்துட்டோம். தென் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த KLCC அக்வேரியம்னு ஒரு ஸ்பாட் விசிட் பண்ணியிருந்தோம். இங்கே போகிறதுக்கான என்ட்ரி டிக்கெட்டும் கொடுத்துருந்தாங்க. அந்த டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேயே என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் காட்டிட்டு அப்படியே நாங்கள் உள்ளால விசிட் பண்ணியிருந்தோம். மெயினாக இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிட்ஸை கூட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸ்டார்டிங்கில் போகும்போது குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வச்சுருந்தாங்க. நாங்களும் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இதுக்காக இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம் இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் உள்ளால போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸஸ் சில ஃபிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருந்தாங்க. பெரிய டியூப் மாதிரி இதில் தண்ணி வச்சு அதுக்குள்ளால பெரிய ஃபிஷ்ஷஸ், கீழே டேங்கில் தொட்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டனல் மாதிரி இருந்துச்சு. அது வந்து அப்படியே தானாக மூவ்மெண்ட் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம வாக் பண்ண வேண்டாம், அப்படியே நம்ம நின்னா போதும். நம்ம அப்படியே டனலுக்குள்ளால போகும்போது கடலுக்குள்ளால போகிற ஒரு ஃபீல் இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா சுறா மீன், அதுக்கப்புறம் பெரிய பெரிய மீன், குட்டி குட்டி மீன்லேயே நிறைய இந்த மாதிரி நிறைய வந்து இருந்துச்சு. தென் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியே வரும்போது பென்குயின் ஷோ மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அது மேபி குழந்தைங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் அது விசிட் பண்ணலாம், அப்படியே அங்கேருந்து ஸ்கிப் ஆகிட்டோம். சிட்டி டூரில் பார்க்குறதுக்குன்னு நிறைய பிளேசஸ் இருந்தாலும் நேஷ்னல் பேலஸ் ஃபோட்டோ ஷூட்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இங்கே உள்ளால போக்கு நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியே மட்டும் நம்ம நின்று ஃபோட்டோஸோ ஏதாவது எடுத்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிக்கலாம். ஃப்ரண்டில் 2 குதிரை விட்டுருப்பாங்க, அதுக்கு மேலே ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. நம்ம ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே நம்ம கிளம்பிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண ஸ்பாட் இந்த நேஷனல் மோனுமெண்ட். இது வந்து ஒரு வார் மெமரியல் அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு விசிட் பண்ணும்போது அந்த அளவுக்கு க்ரௌடே இல்லை. அந்த இடம் பார்க்கும்போது அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. நாங்களும் அந்த இடத்த எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அங்கிட்ட அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் இன்னொரு ஸ்பாட் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க, மெரிடிகா ஸ்கொயர்னு சொல்கிற ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளாக் எல்லாம் அப்படியே வரிசை வச்சுருந்தாங்க. பிளேஸ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகே, சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு அப்படி சுற்றி வியூ எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் ரொம்ப நேரம் அதில் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணலை, அந்தளவுக்கு எங்களுக்கு பிடிக்காததுனால அப்படியே அந்த ஸ்பாட் எல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்ட அப்படியே கிளம்பிட்டோம். மலேசியா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கும். நைட் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா அந்த ஜலான் நலான் ஃபுட் ஸ்ட்ரீட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பெட்டலிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்னிங்கும் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நைட்டும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பிகாஸ் வந்து இங்கே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். பட் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணி வந்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு சில இடத்துல கம்மியாக இருக்கும், ஒரு சில இடத்துல அந்த ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டி இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுவும் வந்து இந்த பெட்டலிங் ஸ்ட்ரீட் மார்க்கெட்டும் ரொம்ப ஃபேமஸான மார்க்கெட் இங்கே மலேசியாவில். பட் இந்த மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூரிஸ்டர்ஸ் அதிகமாக விசிட் பண்ணுற மார்க்கெட்ஸ். மலேசியன் பீப்புள் விசிட் பண்ணுற லோக்கல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் இன்னும் கம்மியாகவே கிடைக்கும். அண்ட் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஹோட்டலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க, அன்லிமிட்டட் தான். விதவிதமான ஃபுட் இருக்கும், எவ்வளோ வேணால் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்படியே மார்னிங் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே பஃபே மாதிரி வச்சுருந்தாங்க. அவ்வளோ டிஷ்ஷஸ் இருந்துச்சு. எல்லாத்துலேயும் அப்படி 1 by 1 எடுத்து போட்டு சாப்பிட்டு கிளம்பிடும்.
தென் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் நைட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெளியே தான் சாப்பிட்டோம். வெளியே உள்ள ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சொல்லி ஆகணும். பிகாஸ் வந்து நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில ரெஸ்டாரண்ட்டை நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஃபுட்டு வரிசையாக வச்சுருப்பாங்க. நம்ம ஒரு பிளேட் கொடுத்துருவாங்க. அந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன டிஷ் வேணுமோ அதையெல்லாம் நம்ம எடுத்து போடணும். நம்ம ஒரு 20-30 டிஷ் வச்சுருந்தாங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நம்ம அவங்க கிட்ட ஒன்று காட்டினா அதுக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. அந்த ரேட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு ஒரே டிஷ் மட்டும் போதுன்னா நீங்கள் ஒரு டிஷ் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை பிரியாணி மட்டும் போதுன்னா பிரியாணி மட்டும் எடுத்துக்கலாம். அண்ட் ரிட்டன் ஏர்போர்ட் போகும்போது எங்களுக்கு புத்ராஜயா சிட்டி டூர் கவர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே உள்ள கவர்மெண்ட் ஹையர் ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க. அந்த ஸ்பாட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடடாக இல்லாமல் இருக்கும். டூரிஸ்டர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஸ்பாட்ஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்டில் மட்டும் இறக்கி விட்டுருவாங்க. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம டிரைவர். அப்படியே நம்ம பார்த்துட்டு போகிற வியூ எல்லாம் பட் செமையாக இருக்குங்க. அந்த ஸ்பாட் எல்லாம் போய் நம்ம சுற்றி பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த புத்ராஜயா சிட்டி டூர்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அங்கே ஒரு லேக் இருக்குங்க. அந்த லேக்கில் ஒரு சூப்பரான போட்டிங் நம்ம போக முடியும். அதாவது கிளாஸ் வச்சு போகிற ஒரு போட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த போட்டில் போகலாம். பட் நாங்கள் போகும்போது அந்த போட்டு இல்லை. அண்ட் இங்கே புத்ரா மாஸ்க்குன்னு சொல்கிற ஒரு மசூதி இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளால விசிட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ட்ரெஸ் கோடு வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வந்து வியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை வியர் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே போய் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். நாங்கள் பர்டிகுலராக உள்ளே விசிட் பண்ணலை, வெளியே மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க. அதனால் நீங்கள் இந்த ஸ்பாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே உள்ள போட்டிங் எல்லாம் போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் போட்டிங் எல்லாம் போகலை அப்படின்னா அங்கே இறங்கி ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த ஸ்பாட்டை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் அப்படியே அங்கே கிளம்பி இருக்கலாம். ஒரு 3 night 4 days பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்ன பிளேசஸ் எல்லாம் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இன்னும் உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு 2 days 3 days நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னா மலேசியாவில் பினாங்குன்னு சொல்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த ஸ்பாட்டும் உங்களுக்கு சுற்றி பார்க்குறது சூப்பராக இருக்கும். அண்ட் லங்காவி ஐலாண்ட் இருக்குது. இது ஒரு ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் நீங்கள் ஒரு 2 night ஸ்டே பண்ணி சுற்றி பார்த்தா தான் ஓரளவுக்கு நீங்கள் கவர் பண்ண முடியும் எல்லாமே. அதனால் நீங்கள் பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நிறைய பிளேசஸ் கவர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கோலாலம்பூர் மட்டும் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நிறைய பிளேசஸை நீங்கள் ஈஸியாகவே கவர் பண்ணி சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். நீங்கள் மலேசியா ட்ரிப்பு பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம பாப்அப் டூர்ஸை மறக்காமல் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்டெக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்கு மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இதோட பேக்கேஜ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 25,000 இந்த மாதிரி வரும். இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீசனை பொறுத்து அப் அண்ட் டவுன் ஆகலாம். அண்ட் நீங்கள் எத்தனை பேர் ட்ராவல் பண்ணுறீங்க அதை பொறுத்தும் ப்ரைஸஸில் கொஞ்சம் வேரியேஷன் வரலாம். நாங்கள் 2 பேர் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஃப்ளைட் டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்னை, பெங்களூர், ட்ரிவாண்ட்ரம், கொச்சி இந்த மாதிரி பிளேஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டாக ஃப்ளைட் டிக்கெட்ஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஈஸியாகவே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் மலேசியா ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே பிடிச்ச ஃபேவரட்டான பிளேஸ் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நீங்கள் இன்னும் மிஸ்டர் ஜின் vlogs பேஜை ஃபாலோ பண்ணலையா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Mr. Ajin. Bye bye.